Welcome to Edison World Videos. Welcome to Edison World Videos. Today we are going to see logic gates. அதாவது லாஜிக் கேட்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். லாஜிக் கேட்ஸ் டைப்ஸு, அது என்ன எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஜிக் கேட்ஸோட டைப்ஸ். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் கேட், ஆண்ட் கேட், நாட் கேட், இந்த 3 கேட்டு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் அதுலேருந்து தான் மற்ற கேட்ஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இதை பேசிக்கு 1-2 நம்ம மேக்ஸில் வந்து 1-2 படிக்கிற மாதிரி. கேட்ஸை பொறுத்த வரைக்கும் 0, 1 இதிலே இதோட டைப்ஸ் முடிஞ்சு, இதோட இன்புட் அவுட்புட் எல்லாம் முடிஞ்சிடும். இப்போ அண்டு கேட்டோட சிம்பிள், இதோட ஃபார்முலா இதெல்லாம் நீங்கள் எப்பவுமே படித்தது தான். a+b = y, அதாவது ஆர் கேட்டோடது என்ன தரமோ அது இன்வெர்ஸாக தர்றதுக்கு வந்து நாட் கேட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அதாவது கேட்டுக்கு உள்ள என்ன இருக்குது அப்படின்னு தெரியுமா? கேட்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கோம், கேட்ஸ்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்சைடில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி டயோட்ஸ் மட்டும் தான் இருக்கும். இதுதான் வந்து உங்களோட ஆர் கேட்டோட சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் கேட்டோட சிம்பிள். ஆனால் நம்ம வெளில வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் போட்டு இது வந்து கேட்டு, இதோட கேட்டு சிம்பிள், இது ஆர் கேட் சிம்பிள், நாட் கேட் சிம்பிள், அண்ட் கேட் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, நம்ம பார்த்ததும் கிடையாது. அது உள்ள ஒன்றும் இருக்காது, டயோட்ஸ் தான் இருக்கும். அதாவது டயோட்ஸை வச்சா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆண்ட் கேட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன். டயோடு வந்து இன்வெர்ஸ்லி வச்சு பண்ணியிருக்காங்க. ஆண்ட் கேட்டோட ஃபார்முலா என்ன? அதாவது இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் கிடைக்கும். அதே மைனஸ் ஒரு 2 இன்ட்டு பண்ணால் அவுட்புட் வந்து கிடைக்கிறது தான் அந்த ஆண்ட் கேட்டு. கேட் அதே மாதிரி தான், இதெல்லாம் அதே சொல்கிறோம். கேட்ஸ் வந்து டயோட்ஸ் மூலியமாக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. டயோடு வந்து இப்படி தான் இருக்கும். அது வந்து ஆனோட் கேத்தோடு டெர்மினல் இருக்கும். ஆனோடு பாசிட்டிவ் சப்ளையும் கேத்தோடு நெகட்டிவ் சப்ளையும் தருவோம். இப்படி 2 சப்ளையும் நம்ம தரும் பொழுது அது வந்து ஒர்க் ஆகும். இதில் அதே மாதிரி பாசிட்டிவ் சப்ளை நெகட்டிவ் சப்ளை வந்து 2 டெர்மினல் தரும்போது மட்டும்தான் வந்து இது வந்து ஒர்க் பண்ணும். நெகட்டிவ் பாசிட்டிவ் சைட்லையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் சைட்லையும் தரும்போது இது வந்து ஒர்க் பண்ணாது, இதோட அவுட்புட் எதுவும் கிடைக்காது. அந்த லாஜிக் வச்சா 1 and 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அயன்ஸ், பாசிட்டிவ் அயன் அப்படின்னு சொல்லிட்டு 2 அயன்ஸ் இருக்குது. இந்த அயன்ஸை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விஷயங்கள் தான் இந்த கேட். அதாவது வந்து இந்த பாசிட்டிவ் அயன், நெகட்டிவ் அயன் 2 விஷயங்களை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது தான் இந்த கேட்டு. இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸோட ரொம்ப டீப்பான விஷயங்கள். அணுவில் வந்து எப்படி வந்து ஒரு விஷயமா டெவலப் ஆகி வந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் தான், அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது. நெகட்டிவ் அயன்ஸ் அண்ட் பாசிட்டிவ் அயன்ஸ் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் காமிச்சிருக்காங்க. பாசிட்டிவ் அயன்ஸ் அப்படின்னா ஒரு ஹோல்ஸு, நெகட்டிவ் அயன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் அயன் சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஒரு ஃபுல்லோட கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது வந்து ஒரு அணுவோட கன்ஸ்ட்ரக்ஷன். ப்ரோட்டான்ஸ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும், நியூக்ளியர்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும். இதில் எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ், அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து கரண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுதான் இது வந்து ரொம்ப டீப்பாக எலக்ட்ரான்ஸில் எப்படி வந்து ஒரு எலக்ட்ரானிக் பொருளும் உருவானுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது நம்ம இப்போ கேட்டில் ஆரம்பித்து ஃபுல் டீப்பில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறீங்க அப்படின்னா ஃபார்வர்டில் போவோம். அதாவது வந்து ஃபார்வர்டுனா முன்னாடி, இப்போ வந்து பின்னாடி போனோம், எப்படி இருந்து அந்த கேட்லேருந்து எவ்வளோ தூரம் கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃபார்வர்டு. இப்போ வந்து இந்த கேட்ஸ் வந்து எப்படி சிப்புக்கு உள்ள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் தான் இது. இந்த மாதிரி 3 விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 4 கேட்ஸோ 5 கேட்ஸோ ஒரு சிப்பில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ப்ளஸ் மைனஸ் 2 டெர்மினல் மேலே ஒன்று கீழே கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் நம்ம இன்புட் வந்துட்டு அவுட்புட் எடுக்கிறதுக்கான டெர்மினல்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒரு விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இதை வச்சு நெக்ஸ்ட் லெவலில் நம்ம வந்து எப்படி இந்த கேட்ஸ் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலில் வந்து ஒரு ரியலிட்டிக்கலாக என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிப்பை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎல்சிங்களை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் லாஜிக் கண்ட்ரோல் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் பிஎல்சி. இந்த பிஎல்சி வந்து எதை வச்சு ஒர்க் பண்ணு அப்படிங்கும் போது
இந்த லாஜிக் கேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஜிக் கேட்ஸை வச்சு அந்த பிஎல்சி ஒர்க் ஆகுது. அந்த லாஜிக் கேட்ஸ் வந்து வச்சு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம சிஸ்டம் மூலயமா ப்ரோக்ராமிங் பண்ணணும். சிஸ்டம் மூலயமா ப்ரோக்ராம் பண்ணி அந்த ப்ரோக்ராமை பிஎல்சிக்கு நம்ம அப்லோட் பண்ணுவோம். பிஎல்சிக்கு அப்லோட் பண்ணும்போது என்னாகும், அந்த பிஎல்சி வந்து அவுட்புட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது மோட்டராக இருக்கட்டும், ஒரு பெரிய மிஷின்ஸாக இருக்கட்டும், ட்ரில்லிங் மிஷின்ஸாக இருக்கட்டும், லைட்டாக இருக்கட்டும், ஃபேனாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த விஷயங்களையுமே அந்த பிஎல்சியை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அந்த லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸில் உங்களோட அந்த ஆட்டம்ஸில் ஆரம்பித்து டயோடு வந்து, அதுக்கப்புறம் கேட்ஸ் வந்து, கேட்ஸ்லேருந்து பிஎல்சி வந்து, அந்த பிஎல்சிலேருந்து உங்களுக்கு கடைசியில் நம்மளோட யூசர் பாயிண்ட்ஸ் வந்து இது பண்ணுறோம். அவ்வளோதான். தேங்க்யூ.